Hi guys, welcome to the next video, the next episode of the beginner series under Hari's mentorship. இப்போ this video will be the most awaited video. எல்லாருமே டிஎம்ல கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம டிஸ்கார்டில் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ட் எஸ், தட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரோடக்ஷன் டு ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். எஸ், நான் இதில் பிகினர் சீரீஸுன்றதுனால எல்லாத்துலேயுமே இன்ட்ரடக்ஷன்லேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த டாபிக் ஆக்சுவலாக இன்க்ளூட் பண்ணேன். ஓகேவா? இல்லைனா நான் நேராக போயிட்டு அது இது எஃப்இஜி பிரேக்கர் பிளாக் ஆர்டர் பிளாக் சொல்லிடலாம். பட் நோ, ஐ வாண்ட் பீப்புள் ஃப்ரம் ஸ்க்ராச் ஹூ டோன்ட் நோ எனி திங் டு நோ திங்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரடக்ஷன் அதை இந்த சீரீஸில் ஆட் பண்ண இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து வில் பி டைவிங் டீப் இன்டு ஐசிடி கான்செப்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டேர்ம் சொல்கிறேன்னா அந்த டேர்ம் உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால தான் இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்ட், தட் இஸ் எபிசோட் நம்பர் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? ஆக்சுவலி என்னென்னா ஃபாரெக்ஸ்ன்றது நம்ம எல்லாருமே இந்தியன் மார்க்கெட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் அப்படி அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபாரெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இட் இஸ் அ குளோபல் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ட்ரேடிங் ஒன் கரன்சி எகெயின்ஸ்ட் அனதர். என்ன பண்ண புரியல? இப்போ கேளுங்க. என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிபி இருக்குது. ஜிபிபி இஸ் கிரேட் பிரிட்டன் பவுண்ட், அதாவது ஒரு பிரிட்டிஷ் கண்ட்ரியோட கரன்சி அது. அண்ட் யூஎஸ் டாலர் இஸ் தேர். ஓகேவா? தட் இஸ் யூஎஸ்டி. இப்போது இருங்க, நான் ஐ வில் கோ இன்டு ட்ரேடிங் வியூ அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் டு டீப்பர் இன் மோர் டீப். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கேப்சர், ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூவில் ஐ வில் இன்க்ளூட் விண்டோ கேப்சர் அண்ட் அதெல்லாம் எம்என்க்யூ. ஒரு நிமிஷம்பா, சைஸு பெருசாகிடுச்சு. சாரி கைஸ், இதை நான் முன்னாடியே பண்ணிடணும். இட்ஸ் மை மிஸ்டேக் ஒன்லி. ஐ வில் ஃபிக்ஸ் இட். சாரி. ஓகே, இப்போது ட்ரேடிங் வியூ தெரியுதா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வில் டேக் வாட் வில் டேக் ஜிபிபி யூரோ யூஎஸ்டி வில் டேக். சரியா? இப்போது யூரோ யூஎஸ்டியில் இங்கே ஒரு வேல்யூ ஓடுதா, 1.617. இது வந்து யூரோ யூஎஸ்டி தான் இங்கே போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. 1.614. ஓகேவா? இப்போது ஐ எம் கோயிங் டு இந்த இடத்துல போயிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் யூர் டு ஐஎன்ஆர். எவ்வளோ வருது? 101.91 வருதா? நவ் இங்கே பாருங்கள், 101.91. ஓகேவா? டிவைடட் பை யூஎஸ்டியா. இப்போது யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் 87.72. ஓ சாரி, 87.72. ஓகேவா? இப்போ இருங்க, இதை புட் இன் கேல்குலேட்டர் அண்ட் அப்டேட் யூ. 101.91 டிவைடட் பை 87.72 எவ்வளோ வருது? 1.16176,471 வருது. ஓகேவா? இஃப் யூ வாண்ட், நீங்கள் ஒரு கேல்குலேட்டர் எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1.1617641 வரும். அண்ட் அதுதான் கைஸ் இங்கே ஓடுது பாருங்கள். கரண்ட்டாக ப்ரைஸ் எங்கே இருக்குது? 1.16165 அப்படி போதா? ஸோ எஸ், தட் இஸ் சிமிலர். ஸோ இதுதான்ப்பா ஃபாரெக்ஸு. இப்போது ஐ வில் ஆன் திஸ்ஸு. ஓகே சார், ஐ வில் ஆன் திஸ்ஸு. இப்போது இங்கே பாருங்கள், நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கிறது இருக்கா? இது வந்து யூஎஸ்டி டு ஐஎன்ஆர். ஆக்சுவலி பிஃபோர் போனீங்கன்னா யூரோ டு ஐஎன்ஆர். அதாவது இப்போது பிகினர் நம்ம வில் கோ இன் டு திஸ் ப்ரெசன்டேஷன் செல்ஃப். ஐ வில் டேக் ஒன் பென். ஓகேவா? இப்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? யூரோ அதாவது இடத்துல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? ஒன் கரன்சி எகெயின்ஸ்ட் அனதர். எகெயின்ஸ்ட்னா டிவைடட் பை யூஎஸ்டி. இது வந்து ஒரு ரேஷியோ கைஸ். ஓகேவா? யூரோ இஸ் டு யூஎஸ்டி. ஸோ இது ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து ஐஎன்ஆர்னு இல்லை, நீங்கள் எந்த கரன்சியை கன்வெர்ட் பண்ணாலும் அந்த 1.161ன்ற மாதிரி வந்துடும். ஸோ தட் இஸ் ஹவு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மூவ்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஒர்க்ஸ்.
லாஜிக் புரிஞ்சிச்சா? சேம் நீங்கள் ஜிபிபி யூஎஸ்டி போட்டிங்கன்னா ஜிபிபி /USD போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கான வேல்யூ வேறு மாதிரி 1.3 ஒன்று வரும்னு நினைக்கிறேன். எஸ் லைக் தட். ஓகே. ஸோ தட் இஸ் ஃபாரெக்ஸ். இட் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ட்ரேடிங் ஒன் கரன்சி அகெயின்ஸ்ட் அனதர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா 24 hours a day 5 days a week இந்த மார்க்கெட் ரன் ஆகும். அண்ட் இட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் வியா பேங்க்ஸ், புரோக்கர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். டீசென்ட்ரலைஸ்ட்னா என்னென்னா, நான் பார்க்குற அதே டேட்டா நீங்களும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சென்ட்ரல் அத்தாரிட்டி யாருமே இல்லை. இப்போது நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 50 ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே சார்ட்டு தான் பார்ப்பாங்க. ஓகேவா? எல்லா நிஃப்டி 50 ட்ரேடர்ஸுமே ஒரே சார்ட் தான் பார்ப்பாங்க. பட் இப்போ நான் யூரோ யூஎஸ்டி எடுத்தேன்னா எல்லா யூரோ யூஎஸ்டி ட்ரேடர்ஸுமே ஒரே சார்ட் பார்க்க மாட்டாங்க. சம் பீப்புள் வில் see in forex.com, some people will see in FX Open, some people will see in Wanda. ஸோ இட் வில் டிஃபர். ஓகேவா? ஸோ அதனால டீசென்ட்ரலைஸ்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டினா பையிங் இன் யூரோஸ் வைல் செல்லிங் யூஎஸ்டி. அதுதான் நான் சொன்னது இந்த இடத்துல. மேலே இருக்கிறது பை, கீழே மேலே இருக்கிறது சாரி இப்படி போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது பை, கீழே இருக்கிற செல் SB போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆவரேஜாக டெய்லி வால்யூம் $7.5+ trillion ஆர் பீயிங் பாட் அண்ட் சோல்ட் இன் ஃபாரெக்ஸ். இது ரொம்ப முக்கியம்ப்பா. எதுக்காக இந்தியன் மார்க்கெட் விட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வராங்கன்னா முக்கியமான ரீசன் லிக்விடிட்டி. ஓகேவா? புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் ஃபாரெக்ஸ் இஸ். நவ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ். Futures contracts are agreements to buy and sell an asset at a set price on a future date. ஓகேவா? இது வந்து காம்ப்ளிகேட்லாம் பண்ணி வேணா. இது ஒரு கான்ட்ராக்ட் பையிங் அண்ட் செல்லிங். இப்போது NQ ஃபியூச்சர்ஸ் ஆர் கோல்ட் ஃபியூச்சர்ஸ்னால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் லாங் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் பையிங் தோஸ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? தட் இஸ் சென்ட்ரலைஸ்ட். முக்கியமான விஷயம் தான். தட் இஸ் சென்ட்ரலைஸ்ட். இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கேன் பி பேஸ்ட் ஆன் கமாடிட்டிஸ், ஆயில் அண்ட் கோல்ட், இண்டிசஸ் S&P 500 ஆர் NQ, கரன்சிஸ் ஆர் கிரிப்டோ. இப்போ யூரோ ஃபியூச்சர்ஸும் இருக்குது, GBP ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அண்ட் தென் டாலர் ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அண்ட் கிரிப்டோலேயும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் இப்போது கான்ட்ராக்ட்ஸ்னால் ஒரு விஷயத்த எனக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் சொல்லணும். ஸோ கான்ட்ராக்டுன்னு வரப்போ இட் வில் பி சென்ட்ரலைஸ்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ட்ரேடர் ஆன் அ சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் CME. ஸோ எப்படின்னா தே கேன் ஃபேக் ஒன் ஃபார் மீ அண்ட் தே கேன் ஃபேக் அனதர் ஃபார் அனதர் பர்சன். ஓகேவா? என்கிட்ட ஒன்று காமிச்சிட்டு இன்னொருத்தவன்ட்ட போய்ட்டு இன்னொன்று காமிக்க முடியாது. ஸோ அதனால கான்ட்ராக்ட்ஸ் ஆர் சென்ட்ரலைஸ்ட். ஸோ திஸ் இஸ் வை ஐ ப்ரிஃபர் ஃபியூச்சர்ஸ் ஓவர் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் வந்து நீங்கள் 5 minutes உட்காந்துக்கிறதோ இல்லை ஹை டைம் ஃப்ரேமில் உட்காந்துக்கிறதோ பெட்ரு. நீங்கள் 1 minute வந்து சாப் ஆகிறதுக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸில் இட் இஸ் நாட் லைக் தட் பிகாஸ் எவ்ரிபடி ஆர் சீயிங் த சேம் NQ விச் ஐ எம் சீயிங் பிகாஸ் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் CME இஸ் மானிட்டரிங் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ CME மானிட்டர் பண்ணுது. அண்ட் லைக் CME தெர் ஆர் லைக் CBOT, COMEX லைக் தட் ஆர் தே. ஆயில் அண்ட் கோல்டு இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு CBOT, COMEX இந்த மாதிரி இருக்குது. ஸோ தோஸ் அண்ட் ஆல் ஆர் சென்ட்ரல். அது எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரபிளி நீங்கள் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஹைலி லிவரேஜ் ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட்ஸ். எப்படின்னா சேம் இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸ் வந்து 1.5059 1.59 இப்படி லாட் வாங்கிக்கலாம். இல்லை 0.178 கூட லாட் வாங்கிக்கலாம். ஆனால் கரன்சி இது ஃபியூச்சர்ஸில் அப்படி பண்ண முடியாது. ஒரு மைக்ரோனா ஒரு மைக்ரோ, ஒரு மினினா ஒரு மினி. யூ கான் புட் 1.3 மினி, 1.5 மினி என்றால். சரியா? அப்படி உங்களுக்கு NQ ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம். ஆனால் எனக்கு கான்ட்ராக்ட் சைஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டு லைக் US 100 இஸ் தேர் ஃபார் NQ, SPX 500 இஸ் தேர் ஃபார் ES அண்ட் US 30 இஸ் தேர் ஃபார் YM. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மெயின் சார்ட்டை NQ அண்ட் MNQவில் பார்த்துட்டு யூ கேன் ட்ரேட் இன் INDEX 100, US Tech 100, NQ 100, SPX 500 லைக் தட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிடலாம். பட் ப்ரிஃபரபிளி ஸ்டே வித் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அதுக்கான ஃபர்ம்ஸுமே ரெகுலேட்டடாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே. நவ் இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் ICT கான்செப்ட்ஸ் தேர் ஆர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதை எப்படி சொல்ல இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸில் நான் ஒரு ஃபியூச்சர்ஸில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிப்புனா என்னென்னா ஃபாரெக்ஸில் நீங்கள் கேப்சர் பண்ணுற பாயிண்ட்ஸை தான் நம்ம பிப்புன்னு சொல்லுவோம். இதுவே டிக்குனா நீங்கள் ஃபியூச்சர்ஸில் கேப்சர் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் நம்ம டிக்குன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு டிக்கு ஒரு பிப்பு அப்படின்னா.
லாட் அப்படின்னா சைஸ். இப்போது ஃபாரெக்ஸில் வந்து 1.4 லாட், 1.3 லாட், இல்லை 0.1 லாட் அப்படின்னா நம்ம சைஸ் சொல்லுவோம். கான்ட்ராக்ட்னா நம்ம இதை வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். 1 கான்ட்ராக்ட், 2 கான்ட்ராக்ட், 3 கான்ட்ராக்ட் அந்த மாதிரி. லீவரேஜ் அப்படின்னா இப்போது ₹1 நீங்கள் இப்போ 1:100 வச்சுக்கலாம் லீவரேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ கேன் ஸ்பெண்ட் ₹1 அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் வர்த் அப் டு ₹100 அப்படி அதான் அர்த்தம். அதாவது ₹100 பொருளை நீங்கள் ₹1 கொடுத்து வாங்கலாம். உங்களுக்காக புரோக்கர் செலவு பண்ணுவான். ஸோ அது என்ன ப்ராஃபிட்னா இப்போ 100லேருந்து 101 போச்சுன்னா உங்களுக்கு 101 ப்ராஃபிட். ஓகே, நீங்கள் விட்ரா பண்ணிடலாம். 101னா விட்ரா பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் -1 போச்சுன்னா யூ ஹவ் டு பே ₹99. லைக் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹1 போயிடுச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு ப்ரீச் ஆகிடும், இல்லை மார்ஜின் கால் ஆகிடும். ஓகேவா, தட் இஸ் லிவரேஜ். மார்ஜின்னா அதே இப்போது ஒரு அவுன்ஸ் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுமோ அதான் மார்ஜின். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 100K தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1K வச்சுட்டு 1:100ல் யூ கேன் பை 1 ounce ஆஃப் கோல்டு. ஓகேவா, தட் இஸ் லிவரேஜ். ஸ்ப்ரெட் அப்படின்னா பையிங்கும் செல்லிங்கும் நடுவில் இருக்கிற கேப். என்னென்னா இப்போ ஹை லிக்விடிட்டி மார்க்கெட் ஆகிய ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் இருக்கவே இருக்காது. ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.25 தான் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு 23,225.5ல் பை போட்டிங்கன்னா 23,225.7ல் பை ஆகும், 75ல் பை ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் நீங்கள் கோல்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GBP/USDலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் 3 இருக்கும், கோல்டு வந்து 20 இருக்கும். அப்படின்னா நீங்கள் 0.227ல் பை பண்ணிங்கன்னா 0.427ல் பை ஆகும். ஸோ இட் மீன்ஸ் ஸ்ப்ரெட். அது எதுக்கு ப்ரோ ஸ்ப்ரெட் அப்படின்னா அந்த கேப்பில் இருக்கிற காசை தான் புரோக்கர் வந்து ஆக்சுவலி புரோக்கருக்கு ப்ராஃபிட்டே. ஸோ அது ஒன்று. நீங்கள் 0 ஸ்ப்ரெட்டு டைட் ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவன் வந்து உங்களுக்கு கமிஷன் வச்சுருவான். ஒரு லாட்டுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் எனக்கு காசு கட்டணும் அப்படின்னு. அப்படி கொடுத்து நீங்கள் கமிஷனுக்கு லாட்டுக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டினா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிக்விடிட்டினா என்னென்னா அபிலிட்டி டு லைக் கன்வெர்ட் ஆசெட் இன்டு கேஷ். அதான் லிக்விடிட்டி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது, வீடு வந்து ₹3 கோடி அப்படின்னா அந்த ₹3 கோடி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் வீடு இருக்குது, சொத்து சுகம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ₹3 கோடி வந்து கேஷாக மாற்றுறது இருக்குல்ல, அதான் லிக்விடிட்டி. ஈஸி லிக்விட் ஆசெட்டாக வீடுன்றது இல்லை. ₹3 கோடி கொடுத்து உங்களுக்கு வாங்க எப்போவுமே பையர் இருப்பாங்களா? இல்லை. ஸோ தட் இஸ் லிக்விடிட்டி. வால்டிலிட்டி அப்படின்னா மார்க்கெட் வேகமாக மூவ் ஆகுது, வேகமாக மேலே கீழே வருது. அதான். ஒரு நிமிஷம்ப்பா. சாரி தண்ணி குடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் நீங்கள் வந்து எஸ்எல் வைப்பீங்கள்ல, லைக் என்னோடய ப்ரைஸ் வந்து இது கீழே போச்சு, இவ்வளோ லாஸ் போச்சுன்னா கட் பண்ணிவிடு, அதான் ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட்னா என்னோட ட்ரேடு வந்து பொசிஷன் வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டில் போச்சுன்னா கட் பண்ணிவிடு தான். ஆர்டர் டைப்ஸ் மார்க்கெட், லிமிட், ஸ்டாப். மார்க்கெட்னா என்னென்னா டேக் பென். இப்போது ப்ரைஸ் வந்து இருங்க ஐயோ வேணுமே. இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு, இங்கே இருக்குது. அவங்க பை பண்ணுன்னா அப்படியே மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா இங்கேயே பை ஆகிடும். ஓகேவா. லிமிட்னா என்ன தெரியுமா? இப்படி போயிட்டு எனக்கு இங்கே வந்தால் பை பண்ணு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுருவீங்க கம் ஹியர் பை, தட் இஸ் லிமிட். இதுவே செல் லிமிட், இது வந்து பை லிமிட்டு. செல் லிமிட்னா சேம், இங்கே இப்படி இருக்குது, இங்கே வந்தால் பை பண்ணு, அப்படி செல் பண்ணு அப்படின்னிங்கன்னா இங்கே ப்ரைஸ் வந்துச்சுன்னா செல் லிமிட் இருக்கிறாய் இப்படி போகும். இதுவே இந்த இடத்துல ஸ்டாப்புன்னு இருக்குது தெரியுமா? ஸ்டாப்னா என்ன தெரியுமா? இருங்க. ஸ்டாப்னா என்னென்னா இப்போ செல் ஸ்டாப் எடுத்துக்கலாம், இப்படி இருக்குது. இதை தான்னா செல் பண்ணு அப்படின்னா இதை தான்னா செல் ஸ்டாப் ட்ரிகராகி செல் ஆகும். பை ஸ்டாப்னா என்ன தெரியுமா? இதை தான்னா பை பண்ணு, இந்த லைனை தான்னா பை பண்ணு அப்படி போட்டிங்கன்னா இதை தான்னா பை ஆகிடும். ஓகேவா, இதுதான் பை ஸ்டாப். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த லிமிட் ஸ்டாப்புக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் ஆர்டர் தான். இந்த டேக் ப்ராஃபிட் இருக்குல்ல, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே லிமிட் ஆர்டர் தான். ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் ஆர்டருமே ஸ்டாப் ஆர்டர் தான். ஆனால் எல்லா ஸ்டாப் லாஸ் ஆர்டருமே நானே கன்ஃபியூஷன். எல்லா ஸ்டாப் லாஸ் ஆர்டருமே ஸ்டாப் ஆர்டர்ஸ் தான். ஆனால் எல்லா ஸ்டாப் ஆர்டருமே ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் டேக் ப்ராஃபிட் லிமிட்டுக்குமே. சரியா? ஏன்னா உங்களுக்கு இப்போ பை பண்ணுறீங்கன்னா இங்கே பை பண்ணிட்டீங்க, இங்கே போனால் எஸ்எல் வச்சுருக்கீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் உள்ளே இருக்கிற பொசிஷன் வெளில போயிடும். கரெக்டாக? அப்போ பை பண்ணிங்கன்னா செல் ஆயிடும். இதுவே செல் பண்ணிங்கன்னா இங்கே எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா இங்கே மேலே போச்சுன்னா செல்லானது பை ஆகிடும். ஸோ இது பை ஸ்டாப், இது செல் ஸ்டாப். கரெக்டாக? இது லிமிட்னா செல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே போனால் செல்லானது பை ஆகிடும். ஸோ பை லிமிட்.
ஸோ இதே பை பண்ணிங்கன்னா இங்கே போனால் செல் ஆகணும்னு வச்சிங்கன்னா செல் லிமிட், தட் இஸ் டேக் ப்ராஃபிட் ஆர்டர், திஸ் இஸ் டேக் ப்ராஃபிட் ஆர்டர், இங்கே இருக்குது ஸ்டாப் லாஸ் ஆர்டர், இங்கே இருக்குது ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம டபுள் பர்ஜ் லிக்விடிட்டி கான்செப்ட்லாம் பேசலாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓசிஓனா ஒன் கேன்சல் ஆனதுப்பா. அப்படின்னா இப்போது இங்கே ஒரு லிமிட் ஆர்டர் போடுறீங்க, இங்கே ஒரு பை ஸ்டாப் போடுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலே போனால் பை, ஸோ சான்ஸை விட்டக்கூடாது, இங்கே பை. இல்லை கீழே போனால் நல்ல ப்ரைஸில் கிடைக்குது, இங்கே பை. ஸோ இப்படி போடுவீங்க. இங்கே ட்ரிகர் ஆச்சுன்னா இங்கே கேன்சல் ஆகிடும், ஆர் இங்கே ட்ரிகர் ஆச்சுன்னா இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன் கேன்சல் ஆனது. இது வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் போடுவாங்க. டார்கெட் ட்ரிகர் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கேன்சல் ஆகிடும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா டார்கெட் கேன்சல் ஆகிடும், அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு லாங்னா பை பண்ணுறது, ஷார்ட்னா செல் பண்ணுறது. ட்ரா டவுன் அப்படின்னா இப்போது ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறீங்க. அந்த அக்கௌண்ட் வந்து நார்மல் பேலன்ஸ் விட நெகட்டிவில் போனால் அதான் ட்ரா டவுன். ஓகேவா? ஸ்வாப் அப்படின்னா ஓவர் நைட்டு ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறது, பொசிஷன் சாரி. இப்போ நீங்கள் கோல்டை பை பண்ணிட்டு ஓவர் நைட் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்வாப். அது சில புரோக்கர் வந்து ஸ்வாப் சார்ஜஸ் போடுவாங்க, சில புரோக்கர் உங்களுக்கு ஸ்வாப் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட்டுன்றது கான்ட்ராக்டில். அது எப்படி தெரியுமா? ஃப்யூச்சர் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஓவர் நைட்டு ஹோல்டே பண்ண முடியாது. ஃப்யூச்சர் ஓன் அக்கௌண்ட்டில் தான் ஓவர் நைட் ஹோல்ட் பண்ண முடியும், ஃப்யூச்சர் ஃபார்மில் ஓவர் நைட் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆகுனா கரெக்டாக அவங்க ஃப்யூச்சரில் சிஎம்இயில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி 3:30க்கு எல்லாமே க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி அவங்களுக்கு க்ளோஸ் ஆகிறப்போ அவன் செட்டில் பண்ணிடுவான்னா பை இருந்தது செல் ஆகிடும், செல் பொசிஷன் இருந்தால் பை ஆகிடும், நம்ம பொசிஷன் எக்ஸிட் ஆகிடும். ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், லாஸ்னா லாஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ப்பா, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க பை பண்ண அப்படின்னு. ஹெட்ஜிங்னா என்ன தெரியுமா? இப்படி பை பண்ணி லாஸில் போய்ட்டுருக்குன்னா டக்குன்னு ஒரு செல் பொசிஷன் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல் லாஸில் போகிற பையை செல் பண்ணி ப்ராஃபிட் ஆக்கி பிரேக் ஈவன் வந்து 2 பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா செல் லாஸ் ஆக வேண்டிய இடத்த மறுபடியும் ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுத்து அதை ஹெட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரேக் ஈவனில் வெளில வந்துடுவாங்க. ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங். இது டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? ஸ்கேல்பிங்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் ட்ரேடில் இருப்பாங்க. பை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் செல் பண்ணிடுவாங்க, ஆர் செல் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் 2 மினிட்ஸில் ரிட்டர்ன் பை பேக் பண்ணிடுவாங்க. டே ட்ரேடிங்னா நம்ம பண்ணுறது வில் லுக் ஃபார் செட்டப்ஸ் இன் அ டே, இஃப் வி கெட் செட்டப்ஸ் வில் டேக், ஆர் எல்ஸ் வில் ஜஸ்ட் ஷட் அப் எவ்ரிதிங் அண்ட் தென் செட். ஸ்விங் ட்ரேடிங்னா எப்படின்னா இப்போது நம்ம அலெக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா செட் அண்ட் ஃபர்கெட்னு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காப்புல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட அவன் டிபி போகிறதுக்கு. ஸ்விங் ட்ரேடிங்னா மினிமம் ஓவர் நைட்டு மேலே ஹோல்டு பண்ணி வீக்ஸ் அண்ட் மந்த்ஸில் கொண்டு போனால் ஸ்விங் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு கில் ஜோன், லிக்விடிட்டி பூல்ஸ், ஃபேர் வேல்யூ கேப். இது எல்லாமே ஐசிடியில் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். கில் ஜோன்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு இப்போதைக்கு நான் நார்மலாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு ஐசிடி கான்செப்ட்ஸ் வரப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். கில் ஜோன்ஸ்னால் என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த டைமிங்ஸ் தான் கில் ஜோன்ஸ். லிக்விடிட்டி பூல்ஸ்னால் இந்த இடத்துலலாம் நிறைய பேர் ஸ்டாப் ஆர்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு, எல்லா ஸ்டாப் ஆர்டர் ட்ரிகர் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், அதான் லிக்விடிட்டி பூல்ஸ். ஃபேர் வேல்யூ அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் பற்றி எதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேர் வேல்யூ கான்செப்ட் புரியும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன் வந்து 1,100,000 வச்சுக்கலாம். அந்த ஐஃபோனோட ஃபேர் வேல்யூ வில் பி 100K இஃப் த ப்ரைஸ் இஸ் கோயிங் டு 110K ஆர் இஃப் த ப்ரைஸ் இஸ் கம்மிங் டவுன் டு 90K. அப்படின்னா 100Kக்கு ப்ரைஸ் வர விட்டு செல் பண்ணுவாங்க, ஆர் 100Kக்கு ப்ரைஸ் வர விட்டு பை பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல அந்த 100K தான் ஃபேர் வேல்யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூனா நார்மலாக ஒரு நியாயமான விலை, நியாய விலை கடை அப்படின்னா ரேஷன் ஷாப் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நியாயமான விலை, ஃபேர் வேல்யூ. ஓகேவா? அதுதான் ஃபேர் வேல்யூ. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஃபார் ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஐசிடி படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாமே நான் வருவோம் நெக்ஸ்ட் எபிசோடில். இதுதான் இம்பார்ட்டன்ட்ப்பா, இதை நான் ஞாபகமே வச்சில்ல, மறந்து போயிட்டேன். ஓகே, ஃபாரெக்ஸ்க்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் வந்து நிறைய பேரை வந்து இந்த டவுட்ஸ்லாம் வர வைக்கும், எதுக்கு ஃபாரெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம், எதுக்கு ஃபியூச்சர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோன்ட்டு. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து 24/5 வீக்கெண்ட் வரைக்கும், லைக் ஃப்ரைடே நைட் வரைக்கும் இருக்கும் நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தா. ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ். இப்போது நைட் ஒரு 1 hour கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நைட் ஒரு 1 hour கேப் இருக்கும். அப்புறம் மார்க்கெட் ஓப்பன், சில ஃபர்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறமா தான் ட்ரேடே அலோவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிக், அந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்து இட் டிஃபர்ஸ். அப்புறம் சென்ட்ரலைஸ்டான்னு கேட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் நோ, பட் ஃபியூச்சர்ஸ் எஸ். This itself gives a bigger advantage on futures over forex. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்றதுக்கு இந்த சென்ட்ரலைஸ்டுன்ற ஒரு ரீசன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் சைஸ். இங்கே பாருங்கள், இதில் ஃப்ளெக்சிபிள்.
அதாவது மைக்ரோ மினி ஸ்டாண்டர்ட்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 1.09 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. 1 2 3 அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஐயோ சாரிப்பா. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கரன்சிஸ் மட்டும்தான். தட் இஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ஃபியூச்சர்ஸில் பாருங்கள், கரன்சி, கமாடிட்டி, இண்டெக்ஸ், கிரிப்டோ எல்லாத்துக்குமே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சரியா? இன்னொன்று சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்தோட வேல்யூமே எல்லாருமே ஒரே வேல்யூ பார்ப்பாங்க. ஓகேவா? கரெக்டான வேல்யூவாக இருக்கும். யாருமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2001 இருக்கும், 21 இருக்கும். இங்கே இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 223 இருக்கும். இது என்னது? இது 2 டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்ப அதிகம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க டிபி அடிச்சிருக்கோம், ஒருத்தவங்க டிபி அடிக்காது. அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நெக்ஸ்ட்டு லீவரேஜ் வெரி ஹை. 50:1 500:1. நான் சொன்ன மாதிரி ₹1 இருந்தால் யூ கேன் பை அண்ட் செல் திங்ஸ் அப் டு ₹500. ஆனால் இதில் பாருங்கள் 20:1 10:1 20:1. ₹1 இருந்தால் ₹20 தான் வாங்க முடியும். அதே மாதிரி ₹1 இருந்தால் ₹10 தான் வாங்க முடியும். ஸோ இட் இஸ் லிட்டில் பிட் கம்மி. ஆமாம், இது வந்து லைவ் அக்கௌண்ட்டில் லைவ் ப்ரோக்கரேஜ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்படி இருக்கும். நீங்கள் ஃபர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே 100 கொடுப்பான், 100:1 கொடுப்பான். சரியா? நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு, ஸ்வாப்பு, இதில் கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் ஃபீன்றது காமன், கமிஷன்றது காமன், லைக் ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு 0.4 அந்த மாதிரி எதுவும் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஃபீயுமே அதிலே கவர் ஆகிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்ப்ரெட்டு அண்ட் ஸ்வாப்பு டிபெண்டிங் ஆன் த ப்ரோக்கரேஜ் யூஸ். ஓகேவா? சில ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா $3 $4 பெர் லாட் கொடுப்பான், பெர் ரவுண்ட் லாட் கொடுப்பான். ஆனால் சிலது பார்த்தீங்கன்னா 1.5 கொடுப்பான், சிலது 5 கொடுப்பான், சிலது $7 கொடுப்பான், அந்த மாதிரி. பட் கமிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபீ வந்து ஃபிக்ஸ்டு ஒரு கான்ட்ராக்டுக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட். இப்போ ஃபாரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங். அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் 1 பை பண்ணி அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதம் 1 செல் பண்ண கூட ஒன்றுமே ஆகாது. ஆனால் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் காமிக்குதான் எனக்கு தெரியலையே, செப்டம்பர் 2025 காமிக்கும். இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் சார்ட், இப்போ என்கே சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எக்ஸ்பைரின்னு போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நம்ம நிஃப்டியில் இருக்கிற மாதிரி தான் வாரம் எக்ஸ்பைரி இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து 3 months ஒன்ஸ் குவார்ட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் லைக் தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் லாட் சைஸ் கான்ட்ராக்ட் சைஸ் கால்குலேஷனுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை எஃப்எக்ஸ் புக் ஃபாரெக்ஸு. நெக்ஸ்ட்டு இன்சைடர் வீக்கு இங்கிலீஷில் ஃபியூச்சர்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா ஃபாரெக்ஸுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆல்சோ. இப்போ ஃபாரெக்ஸுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது ஃபாரெக்ஸில் அண்ட் ஃபியூச்சர்ஸில் சஜஸ்டட் ஃபர்ம்ஸ் பார்க்கலாம். இப்போது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபாரெக்ஸுக்கு ஃபண்டிங் பிப்ஸு இப்படி போட்டிங்கன்னா அதாவது பெஸ்ட்டு ப்ராப் ஃபர்ம் ஃபார் ட்ரேடர்ஸ் இது. அப்புறம் 5 years அது வந்துச்சா 5 years. நெக்ஸ்ட்டு மை ஃபண்டட் நெக்ஸ்ட் தான்ப்பா. சாரிப்பா, இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை, பட் இது குட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் மேவன் சொல்கிறாங்க, மேவன் ஃபண்டடு இது இருக்குது. குவான்டக்கல் இருக்குது. குவான்டக்கல்லாம் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணாதீங்க. சரி, சும்மா இருக்குதுன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் டவுட் உங்களுக்கு என்ன எப்படி சூஸ் பண்ணன்னு தெரிலனா ட்ரஸ்ட் பைலட்னு ஒன்று இருக்குப்பா. இதில் போயிட்டு இந்த இடத்துல சர்ச் இருக்கா, அங்கே இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட அந்த ஃபர்ம் பேரை போடுங்க, ஃபண்டிங் பிப்ஸ். அப்படி போட்டிங்கன்னா அப்படி வரும். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே ரிவ்யூ எவ்வளோ போட்டுருக்கு, 4.5. எனிதிங் அபவ் 4.3 இஸ் குட், 4.2 ஆர் 4.3 இஸ் குட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே இங்கே ரிவ்யூலாம் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். யூ கால் இட்ஸ் அ டர்ன் ட்ரீம் இன்டு ரியாலிட்டியுமே அல்லா பிளஸ் யூ வந்து பாருங்கள் எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபண்டிங் பிப்ஸ் 5 years ஆர் தி பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட். இதே ஃபியூச்சர்ஸ் கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸில் நிறையா இருக்குப்பா. ஏபெக்ஸ் ட்ரேடர் ஃபண்டிங் இவன்லாம் வந்து வேறு லெவல்ப்பா. ஓகேவா? இதெல்லாம் வந்துலாம் நான் இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கேன். செம்ம ப்ராப்புங்க. அதுக்கப்புறம் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு பாருங்க, MFF. இவங்கெல்லாம் நம்மளோட கோடு கூட இருக்குது, அஃபிலியேட்டாக இருக்கேன் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில். ஹரிவிக்ஸ் HARIVIKS அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போதைக்கு என்ன பெஸ்ட் ஆஃபர் ஓடுதோ அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அது அந்த கோடை யூஸ் பண்ணிட்டு வேணும்னா அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா நம்மளோட சிக்னல் சர்வர் இருக்குல்ல, லைக் நம்மளோட எலைட் லான்ச் இருக்குல்ல, அந்த எலைட் லான்ச்லையுமே உங்களுக்கு லைக் ஃபீ வந்து ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம கோட் யூஸ் பண்ணி பை பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரெடியூஸ் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ
மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஃபண்டிங் டிக்ஸ் இருக்குது. ஃபண்டிங் டிக்ஸ் இப்போ தான் வந்திருக்காங்க, அடி தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. ஃபண்டிங் டிக்ஸ் இருக்குது. இவன் வந்து ஃபண்டிங் பிப்ஸோட சிஸ்டர் கம்பெனி, ஓகேவா. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4.1 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐ ஹவ் நோ ஐடியா ஆன் திஸ் வைன்னு நான் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் ட்ரேடிஃபைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் இப்போது யோசிச்சுட்ருக்கேன் வாங்கலாமா நான் கதைன்னு. இப்போ எனக்கு 4.7 கொடுத்துருக்கான். சூப்பராக பண்ணுறாங்க போல அவங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட. ஸோ ட்ரேடிஃபை ஃபண்டிங் இவனும் நல்ல ப்ராப் தான். இப்போது ஃபாரெக்ஸ்க்கு எடுத்திங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸ் 5 years ஃபண்டட் நெக்ஸ்ட்டு. அதுவே ஃபியூச்சர்ஸ் எடுத்திங்கன்னா ஏபெக்ஸு, எம்எஃப்எஃப், ட்ரேடிஃபை, தீஸ் த்ரீ இனஃப், ஓகேவா. ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு தீஸ் ஃபர்ம்ஸ் எல்லாம். ஸோ தட் உங்களை எதுவும் ஸ்கேம் பண்ணாமல் இருப்பான். நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு ஏதாவது சொல்லிவிடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ தட் இஸ் வாட் திஸ் டாபிக் இஸ் ஆல் அபவுட். ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஐசிடி கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அந்த டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி விக்னேஷ். டாடா பாபாய், டேக் கேர் கைஸ், see you in the next video.